ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி சில ஐட்டங்களை பார்க்கலாம். காரைக்குடியிலேருந்து வந்த ப்ராடக்ட்ஸை. இது வந்து ரைஸ் ட்ரம்மு, ஒரு 20 kg கெப்பாசிட்டி. வாஷ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஒரு 1 month இருக்கும். ஸோ அப்பப்போ வாஷ் பண்ணி வைப்போம். இப்போ வந்து வேணும்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நான் கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாஷ் பண்ணி அனுப்பிட்டுருவேன். 20 kg கெப்பாசிட்டி, 5.5 நியர்லி 6 kg கிட்ட கெப்பாசிட்டி வெயிட் இருக்குது. நல்லாவே இருக்குது. இது வந்து அது டின் கோட்டிங் நல்லாயிருக்கு. இது டின் கோட்டிங் பண்ணாமல் இருக்குது. ரைஸ் போடுறதுக்கு, பருப்பு இந்த மாதிரி போடுறதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து டின் கோட்டிங் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சமைக்கிற ஐட்டத்துக்கு மட்டும் போட்டால் போதுன்றாங்க. ஸோ நம்ம அரிசி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ சேம் மாடலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பீஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 12 கிலோ 13 கிலோ பிடிக்கும். இது வந்து 10 கிலோ கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கூடவே தான் பிடிக்கும். இது வந்து டின் கோட்டிங் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணால் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு 7 kgலேருந்து 9 kg வரைக்கும் பிடிக்கும். மெஷர் பண்ணி நான் அன்றைக்கி பார்த்தேன், 10 kg பிடிக்குதா அப்படிங்கிறதுக்காக. அதனால் 7லேருந்து 8, 9 kg வரைக்கும் பிடிக்கும். இது வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகும். நான் வந்து சரியாக முடியல. இது வந்து 2 kg கெப்பாசிட்டி. இது ஒரே மாடலாக வேணும்னா 7 kg, இந்த 2 kg, இந்த 3 பீஸும் சேர்த்து எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நான் பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை செட்டாக 5 பீஸும் வேணுங்கிறவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கார்த்திகை வருது. குத்துவிளக்கு இந்த மாடல் இருக்குது. இது காரைக்குடி ப்ராடக்ட், ஆன்டிக் தான். நல்ல ஃபஸ்ட்டு விளக்கு வந்து ஹெவி வெயிட்டு, நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி கோலத்துக்கு நடுவில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு, இந்த ஒத்த விளக்கு சென்டரில் வைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விளக்கை வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் சிங்கிள் விளக்காக வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதையும் வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா கொள்கிற மாதிரி தான் இருக்குது. இது ரொம்பவே குழியாக இருக்குது. விளக்கு குழி நல்லாவே இருக்குது. ரொம்ப எண்ணெய் ஊற்றி நல்லா திரி போட்டுக்கலாம். இது ஒரு மாடலு. இது செட்டாக ஒரு 3 பீஸு இருக்குது. 4 பீஸ் இருக்குது இந்த விளக்கில். இந்த கேரளா விளக்குங்கிற மாதிரி. இது வந்து விஷ்ணு விளக்கு, 2 மாட விளக்கு. நம்ம அவங்கவுங்க ஐடியா பிரகாரம் அவங்கவுங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தபடி நீங்கள் வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். விளக்கு கார்த்திகை மாதங்கிறதுனால வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட், ரேட்டு, கெப்பாசிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்மு, தண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து காப்பர், நான் பாலிஷ் பண்ணது தான். எடுக்கிறப்பயே மூடி இல்லாமல் தான் இருந்தது. ஸோ எந்த மூடி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வாஷ் பண்ணி நாளாயிடுச்சுங்கிறதுனால இப்படி இருக்குது. ஆனால் பாலிஷ் பண்ணியிருக்கோம், நல்லாவே தான் இருக்குது. நம்ம பாத்திங் தண்ணி வேணும்னாலும் வச்சுக்கலாம். மற்ற இந்த ரைஸு அது மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். இது வாளி நல்லா சூப்பராக இருக்குது. வாளி சுடுதண்ணிலாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாளி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுவும் தான் வந்து தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளவர் வச்சு தொட்டி வச்சு டெக்கரேட்டிவாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ்.